Hello everyone, welcome to our channel. I am Sandhya. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஹபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய தினசரி பழக்க வழக்கங்களை ஆங்கிலத்துல எப்படி சொல்றது அப்படின்னு கத்துக்கலாமா? நானும் உங்களை மாதிரியே ஒரு லேர்னர் தான். வாங்க ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். Come, let's learn together. I look in the mirror. நான் கண்ணாடியில் பார்க்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல நம்மளுடைய ஹபிச்சுவல் ஆக்ஷன்ஸை நம்ம சொல்றப்ப சிம்பிள் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். இங்க பாருங்க, லுக் சிம்பிள் டென்ஸ், அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் கண்ணாடியில் பார்க்கிறேன். ஐ லுக் இன் த மிரர். ஐ கோம் மை ஹேர். நான் என் தலைமுடியை வாரிக்கொள்கிறேன். ஐ கோம் மை ஹேர். நான் என் தலைமுடியை வாரிக்கொள்கிறேன். I turn on the light. நான் விளக்கை ஒளிர செய்கிறேன். I turn on the light. நான் விளக்கை ஒளிர செய்கிறேன். Turn on அப்படின்னா சுவிட்ச் போடுறது, ஒளிர செய்கிறது. I turn off the light. நான் விளக்கை அணைக்கிறேன். I turn off the light. Turn off அப்படின்னா விளக்க அணைக்கிறது. I turn off the light. நான் விளக்கை அணைக்கிறேன். I yawn a lot. நான் அடிக்கடி கொட்டாவி விடுகிறேன். yawn அப்படிங்கிறது கொட்டாவி விடுறத நம்ம ஆங்கிலத்துல yawn அப்படின்னு சொல்லுவோம். a lot அப்படின்னா அடிக்கடி. I yawn a lot. நான் அடிக்கடி கொட்டாவி விடுகிறேன். I make my bed. நான் என் படுக்கையை சரி செய்கிறேன். மேக் அப்படின்னா பெட்டை சரி செய்யறது. ஓகேவா? ஐ மேக் மை பெட். நான் என் படுக்கையை சரி செய்கிறேன். ஐ புட் ஆன் த கிளாஸஸ். புட் ஆன் அப்படின்னா ஒரு பொருளை எடுத்து நம்ம போட்டுக்கிறது. இதுல என்ன போட்டுக்கிறோம்? கிளாஸ், அதாவது கண்ணாடியை அணிந்து கொள்கிறேன். ஐ புட் ஆன் த கிளாஸஸ். நான் கண்ணாடியை அணிந்து கொள்கிறேன். ஐ டேக் ஆஃப் மை கிளாஸஸ். நான் என் கண்ணாடியை கழற்றுகிறேன். ஐ டேக் ஆஃப் மை கிளாஸஸ். நான் என் கண்ணாடியை கழற்றுகிறேன். டேக் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு கழற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபீல் ஸ்லீப்பி. எனக்கு தூக்கம் வருகிறது, இல்ல எனக்கு தூக்கம் வர மாதிரி நான் உணர்றேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பி. ஐ வேக் அப் early. நான் சீக்கிரமாக எழுந்திருக்கிறேன். early அப்படின்னா சீக்கிரம். I wake up early. நான் சீக்கிரமாக எழுந்திருக்கிறேன். I get out of bed. நான் படுக்கையிலிருந்து எழுகிறேன். I get out of bed. நான் படுக்கையிலிருந்து எழுகிறேன். I open the window. நான் ஜன்னலை திறக்கிறேன். I open the window. நான் ஜன்னலை திறக்கிறேன். I close the window. நான் ஜன்னலை மூடுகிறேன். I close the window. நான் ஜன்னலை மூடுகிறேன். I pick my phone. நான் என் கைபேசியை எடுக்கிறேன். பிக் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறது. ஓகே? I pick my phone. நான் என் கைபேசியை எடுக்கிறேன். I hang my clothes. நான் என் துணிகளை தொங்க விடுகிறேன். ஹேங் அப்படின்னா தொங்க விடுறது. ஓகே? I hang my clothes. நான் என் துணிகளை தொங்க விடுகிறேன். I fold my clothes. நான் என் துணிகளை மடிக்கிறேன். fold அப்படின்னா மடிக்கிறது. I fold my clothes. நான் என் துணிகளை மடிக்கிறேன். I stretch in the morning. நான் காலையில் ஸ்ட்ரெச் செய்யறேன். ஸ்ட்ரெச் செய்யறதுன்னா உடலை நல்லா நீட்டி நெகிழ்ந்து கொள்கிறது. ஓகே? I stretch in the morning. நான் காலையில் உடலை நீட்டி நெகிழ்ந்து கொள்கிறேன், அதாவது ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். I stretch in the morning. I fluff the pillow. நான் தலையணையை மென்மையாக்குகிறேன். I fluff the pillow. நான் தலையணையை மென்மையாக்குகிறேன். I charge my phone. நான் என் கைபேசிக்கு மின்னேற்றம் செய்கிறேன். சார்ஜ் பண்றேன். I charge my phone. I move a chair. நான்
ஒரு நாற்காலியை நகர்த்துகிறேன். I move a chair. I dust the table. நான் மேஜையில் உள்ள தூசிகளை துடைக்கிறேன். டஸ்டிங் அப்படின்னா தூசிகளை துடைக்கிறது. அதுக்கு நம்ம டஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். தூசிகளை துடைக்கிறேன். I dust the table. நான் மேஜையில் உள்ள தூசிகளை துடைக்கிறேன். I pack my bag. நான் என் பையை அடுக்குகிறேன். பேக் பண்றேன். I pack my bag. I cover myself with a blanket. நான் போர்வையில் என்னை மூடிக்கொள்கிறேன். அதாவது போர்வையில் என்னை போர்த்திக் கொள்கிறேன். I cover myself with a blanket. நான் என்னை போர்வையில் மூடிக்கொள்கிறேன் அல்லது போர்த்திக் கொள்கிறேன். I take a deep breath. நான் ஒரு நீண்ட மூச்சை எடுக்கிறேன். டேக் அப்படிங்கிறதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு நீண்ட மூச்சை நான் எடுக்கிறேன். டீப் பிரெத். I take a deep breath. நான் ஒரு நீண்ட மூச்சை எடுக்கிறேன். சோ நம்மளுடைய ஹபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது தினசரி பழக்க வழக்கங்களை சொல்றப்ப சிம்பிள் டென்ஸ்ல இந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, தேங்க்யூ so much for watching my video.